அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திருச்சியில் உள்ள பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மற்றும் அதன் கீழ் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிஹெச்டி படிப்புகளுக்கான இந்த ஆண்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மற்றும் அட்மிஷன் அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் இன்றைக்கி வெளியாகிருக்கு. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச்டி படிப்புக்கும் அதனுடைய இணைவு பெற்றுள்ள அரசு தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச்டி படிப்புக்கான ரெண்டுக்குமே சேர்த்து தான் வந்து இன்றைக்கி அதுக்கான பிஹெச்டி அட்மிஷனுக்கான இந்த ஆண்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வெளியே வந்திருக்கு. ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுமே. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான அந்தந்த ரெலவெண்ட் சப்ஜெக்டில் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன, அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துரும். இதுதான் இன்றைக்கி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, குவாலிஃபைங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஆகஸ்ட் 2024. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இயருக்கு 2 டைம்ஸ் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இந்த ஆண்டுக்கான இப்போ ஆகஸ்ட் இந்த செஷனில் நோட்டிஃபிகேஷனை கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ட்ரன்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு அட்மிஷன் போடுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெலவெண்ட் சப்ஜெக்ட்டில் பிஜி முடிச்சிருக்கணும், அல்லது எம்ஃபில் முடிச்சிருந்தாலே போதும். எம்ஃபில் முடிச்சிருந்தால் ப்ரிஃபரபிள், இல்லை பிஜி கட்டாயம் நமக்கு முடிச்சிருந்தாலே போதும். எம்ஃபில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யாருக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துமே கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட் யாரெல்லாம் நெட்டு அல்ல செட்டு குவாலிஃபை ஆகிருக்கீங்களோ லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து இந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது மூலமாக தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸில் இந்தந்த ஸ்ட்ரீமில் வேக்கண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. போத் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்டு அஃபிலியேட்டட் காலேஜஸில். அதுக்கப்புறம் சயின்ஸில் நிறைய எல்லா மேஜருக்குமே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் லாங்குவேஜ், அப்புறம் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஃபுல்லுன்னு பார்த்திங்கனாக்கா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைனில் தான் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணணும். முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஆன்லைன் அப்ளிகேஷனில் பார்க்குது அப்படின்ட்டு கேட்கலாங்க அப்படின்ட்டு. சரி, இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிஜி முடிச்சிருக்கணும், அல்லது ஃபைனல் செமஸ்டர் பிஜி ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். ரிசல்ட் வரதுக்கு முடியும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, பட் இன்னும் ரிசல்ட் வந்திருக்காது ஒரு சில யூனிவர்சிட்டியில், அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணுறவங்க வந்து 5 இயர்ஸ் வந்து எலிஜிபிள். அவங்க அந்த மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த மார்க் ஷீட்டை நம்ம வச்சு என்ன பண்ணால் 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் வந்து பிஹெச்டி அட்மிஷன் போட்டுக்கலாம். வேக்கண்ட்டு இந்த ஆண்டுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் கிடையாது. நம்ம 5 வருஷம் நமக்கு எலிஜிபிள். அந்த 5 வருஷத்துக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக அந்த பிஹெச்டி எங்கே வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே ஆண்டு தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, 5 இயர்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெயினாக. அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லியிருக்காங்க, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சேஃபாக ஹார்ட் காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நம்ம அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ போகும்போது தான் நம்ம கண்டிப்பாக கையில் கொண்டு போகணும். சரி, முதல்ல இம்பார்ட்டன்ட் டெட்லைன்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டெட்லைன் எப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நேற்று தான் வந்திருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 5/8/2024. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2124 இன்க்ளூடிங் 18% ஜிஎஸ்டி. SC/ST கேண்டிடேட் இருந்தாக்கா 1416. NRI கேண்டிடேட் இருந்தாக்கா 17,700. சரிங்களா, இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா 18/8/2024 ஆகஸ்ட் 18 11 மணிக்கு எக்ஸாம் நடக்கும். சண்டேவில். ஆன்லைன் கொஷின் பேட்டர்ன் என்ன அப்படின்னாக்கா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். 100 மார்க்குக்கு ஒரு கொஷின், 2 மார்க்கு 50 கொஷின் இருக்கும். டைம் எவ்வளோ அப்படின்னாக்கா 75 மினிட்ஸு. எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோட்லேயே இருக்கும். எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிஜி ஸ்டாண்டர்ட் 11 சப்ஜெக்டில் பிஜி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஷின் இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு அட்டன் பண்ண தேவையில்லை. சரிங்களா, நமக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், நல்லா ஃபுல் நெட் கனெக்ஷனில் ப்ளஸ் கேமரா இருக்கணும். கம்பல்சரி அந்த சிஸ்டமில் கேமரா இருக்கணும். நம்ம வீட்டிலே சிஸ்டம் வந்து எப்படி கேமரா இருந்தால் அப்படின்னாக்கா நம்ம அதிலேருந்தே அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நமக்கு நேரில் போய் தான் அங்கே அவங்க சென்டரில் தான் அட்டன் பண்ண கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் ஒரு சிஸ்டம் ப்ளஸ் கேமரா இருந்தாலே போதும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். மெயினாக ஒரு அவுட்லைன் நோட்டிஃபிகேஷன். சார், அதுக்கடுத்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்துரும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் மெயினாக நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு வேலிட் இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் மஸ்ட்டு கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு.
அதுக்கப்புறமா ஒரு சில டாக்குமெண்ட்லாம் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆன்லைனில் ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 30 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஇஜி அல்ல ஜிஎஃப், இந்த மெயினாக ஜேபிஇஜிலே வச்சுக்கணும். நார்மலாக ஜேபிஇஜி ஃபார்மேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுவும் வந்து இமேஜாக தான் 100 கேபிக்குள்ளே வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அது ரெடி பண்ணிக்கணும். யூஜி கன்சல்டேட் மார்க் ஷீட் அது இல்லை அப்படின்னாக்கா எல்லா மார்க் ஷீட்டோட ஒரு ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இமேஜாக அல்லது 2-3 இமேஜாக கூட நம்ம தனியாக அப்லோட் பண்ணிக்கலாம் கொடுத்துருந்தாங்கன்னா செமஸ்டர் வைஸாக. அதுக்கப்புறம் பிஜி கன்சல்டேட் மார்க் ஷீட் அது சரிங்களா. அப்போ 10th 12th யூஜி பிஜி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அதையும் வந்து இமேஜாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் 30 கேபிக்குள்ளே. அப்புறம் டிஃப்ரெண்ட்லி எப்படி ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் சைஸாக அந்த பர்டிகுலர் கொடுத்துருக்க அந்த கேபிக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இமேஜாக. பிடிஎஃப் கிடையாது, இமேஜாக. ஏன்னா இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண தேவைப்படும். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய நேம் வந்து எல்லாமே கேப்லெட்டில் ஏன்னா இனிஷியல் வந்து எண்டில் போடணும். அதுக்கு முன்னாடி டாட் வைக்கக்கூடாது, புள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நார்மலாக தெரிஞ்சதா அப்ளிகேஷன் ஃபீஸு எப்படி பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேயே ஆன்லைனில் பே பண்ணோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் பே பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்லேயே அப்புறமா ஹால் டிக்கெட் வெளியிடுவோம், ஹால் டிக்கெட்டு நம்ம அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது ஃபர்தராக அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு தேவைப்படும். சரிங்களா, இந்த டீட்டெயில் கொடுத்துருங்க. சப்போஸ் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது நமக்கு வந்து எரர் ஏற்படுது. இப்போ ஃபீஸ் கட்டியிருப்போம், அமௌண்ட் எடுத்திருப்பாங்க, பட் டெபிட் ஆகிருக்கும், பட் வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வரும். 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், 2-3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது இல்லைனாக்கா இந்த நம்பருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அவங்க வந்து அந்த ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க அந்த ப்ராப்ளத்தை. நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் ஏற்பட்டாலுமே இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னென்ன கேட்குறாங்க அதுவும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன், அதுக்கு முன்னாடி இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். 2 டைப்பாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஏணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். சரிங்களா, ரிட்டன் எக்ஸாமில் 50 மார்க்கு, இன்டர்வியூக்கு ஒரு 50% மார்க், டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு நமக்கு வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் சார் இந்த ப்ரொசீஜர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கொடுத்துருங்க பாருங்கள். The final selection will be based on the entrance test with a weightage of 70% and 30% for the performance of the interview. என்ட்ரன்ஸில் வந்து 70% மார்க், அதுக்கு 70க்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இன்டர்வியூக்கு 30% மார்க்கு, ரெண்டு சேர்த்து தான் பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட்டு போடுறாங்க. அதில் மார்க் எடுக்கிற கேட்டகரியை பொறுத்து அங்கே அந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இன்டர்வியூ சேர்த்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு எலிஜிபிள். அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அந்த பாரதாஸ் யூனிவர்சிட்டிலையோ அல்லது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையோ நம்ம என்ன பண்ணலாம், பிஹெச்டி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எப்போ ஜாயின் பண்ண, போத் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் நம்ம இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை பத்திரமா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா. சரி, இப்போ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பார்த்துரும். அப்ளிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு அந்த பிஹெச்டி செக்ஷன் ஸ்க்ரீன்லேயே ஃபஸ்ட்டு நியூன்னு ஓடிட்டுருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் மெயினாக மறக்காமல் அந்த அப்ளிகனுடைய ஃபோட்டோ, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நேஷனாலிட்டி, என்ஐஆர் அந்த டீட்டெயில் கேட்கும். அதுக்கப்புறமா ரைட் சைடு கார்னரில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, ரிலீஜியன், ஜெண்டர், கம்யூனிட்டி. நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா என்னென்ன டீட்டெயில் நமக்கு பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் நம்ம ஜெண்டர், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில், இது எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்கும். அப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் டீட்டெயில் கேட்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏதாவது நம்ம ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட்டோ அல்லது ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நமக்கு வந்து டேட்டா கொடுக்கணும். அதுக்கான நம்பர் அதை அப்லோட் பண்ணணும். அப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து அதை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக பாருங்கள், எஸ்எஸ்எல்சி அதுக்கான மார்க் ஷீட் இங்கே அப்லோட் பண்ணணும். ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். யூஜி கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டு நாங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஜி மார்க் ஷீட்டு செமஸ்டர் வைஸாக இங்கே சப்போஸ் இங்கே வந்து டைரெக்டாக கொடுத்துடலாம். சப்போஸ் செமஸ்டர் வைஸாகவும் நமக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் அப்படின்ட்டு. இல்லை சப்போஸ் ரிசல்ட் நம்ம வெயிட்டிங் இருந்தால் அந்த காலம் கிளிக் பண்ண அப்படின்னாக்கா நமக்கு எது மட்டும் இருக்கோ அந்த செமஸ்டர் மார்க் ஷீட்டை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர், அந்த கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் இங்கே அப்லோட் பண்ணணும் இமேஜ் ஃபார்மேட்டில். இவ்வளோ தான் கேட்டிருக்கேன். நம்ம அகாடமிக் டீட்டெயில் ப்ளஸ் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில் இது மட்டும் தான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க சார், ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். நம்ம இமெயிலுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு ஒன்று வரும், நம்ம அப்ளிகேஷன் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வரும். திரும்ப அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும் அகைன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு.
லாகின் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் வரும். நீங்கள் அங்கே பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பிரிண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அந்த எவிடன்ஸ் சரிங்களா. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சேஃபாக வச்சிங்க. சாஃப்ட் காப்பி வச்சிங்க, ஹார்ட் காப்பி வச்சிங்க. அதை வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லை. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுமே அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அந்த ஹால் டிக்கெட்டையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. சாஃப்ட் காப்பியும் வச்சிங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் என்ட்ரன்ஸ் நீங்கள் எழுத வேண்டியதான். உங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது பக்கத்தில் ஒரு பாய் சென்டர் இருந்தோ ஒரு சிஸ்டமில் போய்ட்டு நீங்கள் கேமரா முன்னாடி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அவங்க அதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க. The candidate shall take the online examination from their residence with internet access and a camera facility. நம்மளே அட்டன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் மார்க் லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் லெட்டர் மெயிலில் வரும். அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் மெயிலேருந்து எடுத்துக்கிட்டு அப்போ தான் நீங்கள் எல்லாம் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் இந்த ஹால் டிக்கெட் இன்டர்வியூ டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண யூனிவர்சிட்டியில். அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை விட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். பாரதிதாஸ் யூனிவர்சிட்டிலையோ அல்லது அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையோ சரிங்களா. இதுதான் வந்து பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் இருக்கக்கூடிய பிஹெச்டி அப்ளை பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக எல்லாருக்கும் மேக்ஸிமம் அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பேன். யார் யாரெல்லாம் வந்து பிஹெச்டி பண்ண விருப்பப்படுறீங்களோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க பிஹெச்டி வந்து இங்கே படிக்க முடியும். பிஹெச்டி படிக்கிறதுக்கு நெட்டு பாஸ் பண்ணின்னு ஒரு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஜியோ போட்டிருந்தாங்க. அதில் பற்றி இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இதில். அதனால் அதுக்குள்ளே யார் பிஹெச்டி பண்ண விருப்பப்படுறீங்களோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.